பாருங்க, அருணாச்சலத்துக்கு 26 தான் வந்து வருஷத்துக்கு வந்து 2 கோடி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வாழக்கூடாது, கோவிடும் வந்துடுச்சு அப்படின்றப்ப அந்த டைமில் வந்து பெருசாக மாஸ்க்கை கழட்டிட்டு கோவிட் அந்த ஒரு ஃபீலாக வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏஆர் ரகுமான் வீடியோ கிளிப் எடுத்து அது ஒரு பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி அன்னைக்கு அது உங்க ஃபீல்ட்ல வந்து உட்காந்துருக்கு. கரெக்ட். அது எவ்வளோ பெரிய லைஃப் சேவிங்காக நீ இதை பண்ற நல்லா பண்ற அப்படின்னு சொல்றது இங்க ரொம்ப கம்மி பேர் தான். ரொம்ப கம்மி. நம்ம பைத்தியக்காரன் தான் தெரியும் கண்ணுக்கு. அந்த 4000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவானா, நீ வந்து ஒரு 3000 ரூபாய் குக்கரை வாங்கிக்கோ. நான் ஏன் குக்கர் வாங்கினா, நீ குக்கரை வாங்கிட்டு என் கூட ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா இந்த மாதிரி நீ ஒரு 10 பேர் குக்கர் வாங்க வச்சனா அதுல இருந்து உனக்கு கமிஷன் வரும். டேய் நானே பஸ். அது வந்து நிறைய பேர் இப்ப நீங்க சொன்னீங்களா கிரிஞ்சு இந்த படம் பார்த்து நான் மோட்டிவேட் ஆயிட்டேன் கிரிஞ்சு அப்படிதான் சொல்றாங்க கிரிஞ்சுன்ட்டு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு கிரிஞ்சா இருக்கிறது நல்லது. நீங்க லைஃப்ல வந்து எவ்வளவு டவுனான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, ஈவன் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாட்காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு தேவையான மோட்டிவேஷன் கிடைச்சிரும். உங்களோட மைண்ட் வந்து டோட்டலா அப்படி பாசிட்டிவ் சைடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடும். வெல்கம் டு ஜோஷுவா பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா அப்படின்னா, இவர் வந்து 18 வயசில் அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே இழந்துட்டார். ஸோ லைஃப் வந்து எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து பாதிக்கப்பட்டோம் இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட ஒரு கேங்கை சேர்ந்தவர் தான் அருணாச்சலம். ஸோ இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு 1 CR 2 CR பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏஜென்சியை ரன் பண்ணிட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்க விரும்புறது ஒன்று தான் ப்ரோ. 18 இயர்ஸ் ஓல்டு, அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. லைஃப் வந்து எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஒரு பக்கம் ட்ரக்ஸ் இருக்கா, இது இருக்குது, அந்த சைடு போயிருக்கலாம். பட் எப்படி வந்து உங்க மைண்டை வந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க? அப்பா அம்மா பற்றி சொல்லணும்னா 2 பேருமே ரொம்ப ரொம்ப சாமி கும்பிட்றவங்க தான். ஸோ நானே வந்து ஒரு 22 வருஷம் கழிச்சு தான் பிறந்தவங்களுக்கு. லைக் ரொம்ப ஏஜ்டு பேரண்ட்ஸு, ரொம்ப பேம்பர்டான சைல்டு, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இறந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது லைக் ஒரு பெரிய வேக்கம் தான் கிரியேட் ஆச்சு. ஒரு வெறுமையான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அது எனக்கு வந்து அது எப்படி பாசிட்டிவாக மாற்றினன்றது, நான் தெர் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பேரலாகவே நடந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பர்பஸும் தெரியாது, பர்பஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் காலேஜ் போகல கரெக்டுங்களா? ஒரு வருஷம் காலேஜ் அந்த பிரேக் எடுத்துட்டு அடுத்த இயர் அவங்க கூட தான் இருந்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருந்தேன். ஸோ காலேஜில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன், அதெல்லாம் சூப்பர். பட் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், இது ஒரு யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? ஆமாம், அது இருந்துச்சு. இதுக்கு மேலே வாழக்கூடாது, கோவிடும் வந்துடுச்சு அப்படின்றப்ப அந்த டைமில் வந்து பெருசாக மாஸ்க்கை கழட்டிட்டு கோவிட் அந்த ஒரு ஃபீலாக வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இது இல்லை, நீங்கள் அந்த ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தீங்க, மாஸ்க்கை கட்டிட்டு யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கும் கோவிடை கொடுத்துட்டு செத்துடலாம் அப்படின்னு. சரி, பார்த்துருக்கீங்க. ஓகே, அந்த மோடில் தான் இருந்தேன் அப்போ. பட் ஆனால் அதுக்கப்புறமா நம்ம நல்லவங்களாக இருக்கணுன்றது எல்லோரும் ட்ரை பண்ணணும், நல்லவனாக இருக்க தான் ட்ரை பண்ணுறோம். அது என்ன தான் மைண்டில் அப்படி தோணுச்சுனாலும் அப்படி பண்ண மாட்டோம். எனக்கு அப்புறம் சரி இருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்துச்சு. பட் வந்து என்னோட ரீல்ஸில் வந்து அதிகமாக ரஜினி ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒரு ஃபீல்டில் வரும்போது ஒரு மேஷப் ஒன்று வந்துச்சு. ஓகே, அந்த மேஷப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தலைவரோட மோட்டிவேஷன் டைலாக்ஸில் வரும். அதில் வந்து எனக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆனது வந்து சாவர நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகமாயிடும், அந்த டைலாக் ஒன்று. அப்புறமா இந்த போட ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. பட் நான் வந்து அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமே கடவுள் நம்பிக்கையை விட்டுட்டேன். சாமி கும்பிட்றது அதெல்லாம் இல்லை, பட் ஏதோ ஒரு பவர் நம்மளை காப்பாற்றணும்னு ஒரு நம்பிக்கை. நான் அது வந்து எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த KGF படத்தில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ரீல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, ஏஆர் ரகுமானோட ரீல் ஒன்று. ஒரு இன்டர்வியூவர்கிட்ட அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, நானும் இதே மாதிரி ஒரு சூசைட் பாயிண்ட்ல இருந்தேன் எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம். அப்போ வந்து யாரோ அவங்களுக்கு சொன்னாங்களா இல்லை அவரே ரியலைஸ் பண்ணாரான்னு தெரியல, நம்ம லைஃபோட பர்பஸ் வந்து நம்மளுக்காக இருக்கிறத விட நம்ம இருக்கும்போது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பர்பஸாக மாறிடும். நம்ம வந்து நம்மளுக்காக மட்டும் வாழ்ந்தோன்னா அது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அதை நினச்சி நம்ம சூசைட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அண்ட் இன்னொன்று அது எனக்கு எப்படி ரிலேட்டாக இருந்துச்சுன்னா, ஒருத்தன் 22 வருஷம் கழிச்சு எதுக்கு பிறக்கணும், ஏதோ ஒரு இருக்கும்ல, எதுக்கோ பிறந்திருக்கும், அப்போ எதுக்கோ வாழ்ந்து பார்ப்போன்ற ஒரு அது அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்புறமா நான் சின்ன வயசில் இந்த ஃபோட்டோகிராஃபி 11th படிக்கும்போது ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஷாப்லாம் தெரியும். அப்போ இதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போன்னு ஆரம்பிச்சது தான் எல்லாமே. ஆமாம், அந்த டிசைன் ஆரம்பிச்சது, அது ஃப்ரீலான்ஸாக போய் அதுக்கு ஒன்று காசு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த காசு வர ஒரு சின்னதாக ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பித்தேன் 3rd இயரில். அது ஸ்கேல்
பண்ணலான்றப்ப அது எப்படி நீங்கள் பண்ணுறது தேர்ட் இயர் படிக்கிறப்ப கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தேர்ட் இயர் படிக்கும்போது ஆஸ்ட்ராக்ஸ்னு ஒரு D2C பிராண்ட், பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க. யூ வில் ஹேவ் அ மார்ஜின். இந்த விஷயம்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்போ நாங்கள் எப்படின்னா, இப்போ நாங்களும் வந்து அதே ஃபிஸ்காம் தான் படித்தோம், அதே வந்து ஃபோட்டோகிராஃபி தான் படித்தோம். ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்க, எனக்கும் வந்து நானும் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டேன், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அவேர்னஸே எங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி ஃப்ரீலான்சிங்காக என்ன பண்ணுவோம்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் போவோம். வெட்டிங்கில் போயிட்டு ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம், அது ஆல்பம் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகே, அது அடுத்த கட்டத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான அவேர்னஸ் வந்து என் சைட் ஆஃப் இருக்கிற பசங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்ததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? மேபி உங்களோட காலேஜ் சர்க்கிளா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா, நீங்கள் எப்படி அதை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ நான் படித்தது வந்து கோடம்பக்கம் லயோலா ஸ்கூல். அங்கே இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே இந்த ஃபீல்டில் தான் இருந்தாங்க. ஸோ அது மியூச்சுவல் கனெக்ட்ஸில் ஃபேஸ்புக் நம்ம போனப்போவே சஜஷனில் வரும்ல. ஓகே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தா அவங்களாம் ஃபோட்டோகிராஃபி பண்ணிருந்தாங்க. அவங்களாம் அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு பிஸ்னஸாக மாற்ற ஆரம்பிச்சாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கனெக்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறவங்கள பற்றி போடுவாங்கல்ல, அதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸாக மாற்றினாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து டிசைன்ஸ் எடிட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு பேமெண்ட் வாங்குவாங்க. அப்புறமா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறமா தேர்ட் இயர் நீங்கள் சொல்கிறதுலாம் எந்த வருஷத்தில் நடக்குது இதெல்லாம்? இது என்னோட 11th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைமில், 11th 12th டைமில். ஓ, 11th 12th உங்களோட ஸ்கூல் சீனியர்ஸ் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு 2K கிட். 1999 ப்ரோ. 1999னா எப்படி அது 2Kக்கும் இதுக்கும் நாங்கள் ஒரு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிற ஒரு ஆளு. பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம 2K கிட்னாலே வந்து இப்போ நான் உட்பட ரீல் பண்ணுவோம். எப்படி பார்ப்போம்னா வந்து சட்டை பெருசாக போட்டிருப்பாங்க, சின்னதாக டவுசர் போட்டிருப்பாங்க, பெரிய இது ஏர்டெல் இப்படி பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நியூஸில் உட்பட வச்சுக்க கஞ்சா போதையில் ஆடும் 2K கிட்ஸ்கள் இப்படி தான் வரும். நம்ம இப்படியாப்பட்ட 2K கிட்ஸ்களை தான் நம்மளை வந்து காட்டுறாங்க. நானே ரீல் பண்ணியிருக்கேன், அதே தப்பு இப்போ தான் உணர்றேன். ஒரு பையன் வந்து ஒரு ரீல் இருக்கும், ஒரு பையன் வந்து கேட்பாங்கன்னா ஒருத்தன் ரவுடி ஆகிட்டான், ஒருத்தன் கஞ்சா அடிச்சிட்டான், ஒரு பைக் ரேஸ் வெட்டி செத்துட்டான். அது ஒரு பக்கம் நடந்தாலுமே இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குற 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சிஸ்லாம் பார்த்தோம்னா வச்சுக்க எல்லாம் ஃபவுண்டராக இருக்கானுங்க. எனக்குலாம் ஒன்றுமே தெரியல, அவங்ககிட்ட போய் பேசவே தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாலேஜபுளாக இருக்கிறாங்க. சில பேர்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, ஃபவுண்டர் ஏஜென்சி ரன் பண்ணுறானுங்க. எடிட்டிங் பண்ண தெரியுது, ஆனால் எடிட்டிங்கை வந்து ஏஜென்சி லெவலுக்கு மாற்றணுன்ற ஒரு நாலேஜ் இருக்குல்ல. அதான் அந்த அவேர்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம யூடியூப்ல என்ன சர்ச் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஃபீடும் நம்மளுக்கு அலைன் ஆகும். எனக்கு இதை பற்றி நம்ம இது எதாவது பிஸ்னஸாக பண்ண முடியுமான்ற ஒரு தேடல் எப்போ வந்துச்சுன்னா, எனக்கு அந்த தேர்ட் இயரில் வந்து நான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ரூம்மேட்டாக இருந்தேன். நான் தனியாக வந்துட்டேன். நான் தேர்ட் இயர் படிக்கும்போது இந்த கோவிட் டைமில் ஃபுல்லாகவே தனியாக தான் இருந்தேன். அப்போ தான் இந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீலான்ஸே எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இன்டர்ன்ஷிப்னு ஒரு பிளாட்ஃபார்மில் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு பெங்களூரில் ஒரு கம்பெனி இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. அவங்க அப்போவே வந்து அது ஏஜென்சியாக ரிமோட்டில் நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு டிசைனராக தான் ஜாயின் பண்ணேன். பட் அந்த ஸ்லாக் சேனல் என்ன டிசைன் பண்ணுவீங்க நீங்கள்? நான் என்ன டிசைன் பண்ணுவேன், பிராண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணிட்டு. ஸோ இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறது, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃபோட்டோஷாப் தான் பண்ணுவீங்க. இப்போ கேன்வால பண்ணுறாங்க அந்த மாதிரி. அப்ப கேன்வா பெருசா, அப்ப கேன்வா கிடையாது. ஆமா, அப்பதான் ஆரம்பிச்சது கேன்வா. ஓகே, அப்ப கேன்வா யூஸ் பண்ணா மதிக்க மாட்டாங்க. இப்போ இது நல்ல இதுவாயிடுச்சு. இப்போ ஒரு டிசைனரா இருக்கும், நம்ம நல்லா டிசைன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஏஜென்சில வந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஆமா, கொடுப்பாங்க. நல்லா டிசைன் பண்ணணும்ன்ற இருக்கா இல்ல டிசைன் தெரிஞ்சா போதும்னு இருக்கா? அப்படி இல்ல ப்ரோ. அவங்க வந்து பர்டிகுலரா நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு டூல் தெரியும், அதனால இவனுக்கு நான் சொன்னா புரிஞ்சுப்பான்ற ஒரு நம்பிக்கையில எடுத்தாங்க. அண்ட் ஐ டிட் a good job. ஒரு 3 to 6 months 3 months இருந்தாங்க. ஆக்சுவலி 6 months இன்டர்ன்ஷிப், நான் 3 months தான் இருந்தேன். எனக்கு அது இதுதான் வந்து ரொம்ப ஒரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்லாம் பொதுவாக எப்படி இருக்கும்னா, அந்த கம்பெனியில் வந்து இன்டர்னா போனோம், அந்த கம்பெனியில் வந்து 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் 20,000 ஆகணும், 30,000 ஆகணும், அப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் ஆகணும், போதும் இந்த கம்பெனி போதான்னு. ஆனா அதே மாதிரி இன்னொரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்டா போல ஃபர்ஸ்ட் மாசமே எப்படி தோணுது எனக்கு. நான் 8,000 இன்டர்ன்ஷிப் வாங்கினப்போ அதான் தோணுச்சு. ஏன்னா உள்ள போன பிறகு இந்த ஸ்லாக்ல இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு இதை நானே பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை. இது நம்மளே பண்ணிடலாம். அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா தெரியல. அது மேபி அந்த டேலண்ட் மேல இருந்த நம்பிக்கையா இல்ல குருட்டு நம்பிக்கையா இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்க வந்து அந்த டவுனான சுச்சுவேஷன்ல ஒரு ரீல் பாத்தீங்களா? ஆமா, அந்த ரீல் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய அஃபிஷியல் பேஜ்ல வந்துச்சா இல்ல வேற ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க? எடிட் பண்ணி போட்டது தான். சும்மா எடிட் பண்ணி இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் ஏன் போடுறாங்க? அவங்க வந்து எனக்கு ரொம்ப, அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ப்ரோ.
யா அவங்களெல்லாம் நான் நேரில் பார்த்து தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி மோட்டிவேஷனல் எடிட் பண்ணுறவங்க இல்லைன்னா இல்லைனா நான்லாம் இங்கே உட்கார மாட்டேன். டியர் மோட்டிவேஷனல் எடிட்டர்ஸ் இந்த வந்து இஎஃப்எக்ஸ் அப்படின்னு போட்டு ஏன் இந்த மோட்டிவேஷன் எடிட்லாம் பண்றோனே தெரியாமலாம் அவங்களுக்குலாம் தெரியாது. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏஆர் ரஹ்மான் வீடியோ கிளிப் எடுத்து அது ஒரு பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி அன்னைக்கு அது உங்க ஃபீட்ல வந்து உட்காந்துருக்கு. கரெக்ட். அது எவ்வளவு பெரிய லைஃப் சேவிங்கா இருந்திருக்கு. எவ்வளவு பெருசு இருக்கு. எனக்கு கேட்டா இவங்க எல்லாம் அன்பெய்டு தெரபிஸ்ட். எனக்கு என்ன பொறுத்த ஆமா யாரோ ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரோட டைலாக்லாம் எடுத்து அவன் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான் பாருங்க. அந்த ரசனையா அந்த ஒரு ஃபீலுக்கு எடிட் பண்றது பெரிய விஷயம். எடிட் பண்றப்ப அவன் மோட்டிவேட் ஆயிருக்கணும். சரி நம்ம மோட்டிவேட் ஆனாலும் மொத்தவனே மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படின்ற அவங்க ஒரு கட்டம் எடுத்து எங்கேயோ யாரோ பண்ண அந்த மோட்டிவேஷன் எடிட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து அந்த மைண்ட் ஷிஃப்ட் ஆகி ஒரு கம்பெனிக்குள்ள போறப்பவே அந்த கம்பெனியை தூக்கிட்டு இன்னொரு கம்பெனியை போடணும்டா அப்படின்னு போற அளவுக்கு அவரோட மைண்ட் ஷிஃப்ட் ஆகிற அளவுக்கு இருந்தது. ஒரு ரீல் எடிட்ன்றதை மறக்காதீங்க. ரொம்ப ஐ மோட்டிவேட்டடாக இருந்தது இப்போ அந்த டைமில். ஸோ அது அப்படி ஆரம்பிச்சது தான். அது ஆக்சுவலி ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சான்ல, ஃபெயில் ஆயிடுச்சு. நான் ஒரு 1 month 2 months அருண் கிரியேஷன் வச்சுன்னா போயிடுச்சு. நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அவர் 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்றாரு. இதுதான் இப்போ எப்படின்னா சேம் அதே மாதிரியான கேட்டகரி நான் சொல்கிறேன். இந்த பக்கம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இப்போ சேம் இதேமாதிரி காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறப்ப நான் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கான ஒரு அப்போ என்ன பண்ண விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுப்போம். நான் சொல்கிறது வந்து 2000 நீங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம் 14-15 அந்த டைமில் நான் பண்ணுறேன். விசிட்டிங் கார்டு அடித்து ஃபேஸ்புக்கில் விசிட்டிங் கார்டை ஃபோட்டோ எடுத்து போடுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, என்கேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. நம்மளை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட கேமரா இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா கேமரா இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சு டிசைனிங் மட்டும் நான் பண்ணுவேன். பண்ணி அதை டிசைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3000-4000 கையில் நிற்கும். அந்த 3000-4000 கடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணால் ட்ரெஸ் வாங்குறது. ஏன்னா இது ரீசெண்டாக சைக்காலஜி ஆஃப் மணின்ற ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுலையுமே ஒருத்தர் ரொம்ப லோவில் இருந்து வரான் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன்கிட்ட காசு வந்த உடனே அவன் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பான். ஒன்று அவன் சரியாக சாப்பிடாமலே இருந்திருந்தான் அப்படின்னா நல்லா சாப்பிடுவான். இதுக்கு வந்து நான் அந்த புக்கு படிச்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து ரொம்ப டவுனில் இருந்து ஊரில் வந்து அவருக்கு வந்து இந்த பனங்கிழங்கு இதெல்லாம் தான் சாப்பாடு மாதிரி இருந்தது. ஒன்ஸ் அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தவர் அவர் பண்ணது என்னென்னா அவர் போனார்னா கறி மீன் இதெல்லாம் வாங்கிட்டு தான். எத்தனை வாட்டி நான் சொன்னாலும் சரி 500 ரூபாய் செலவு பண்ணேன், 1000 ரூபாய் அன்னைக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் எல்லாரும். ஸோ அந்த புக்கு படித்த பிறகு தான் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டிங்க, நீங்கள் சம்பாரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபீஸ் கட்டிட்டீங்க. ஆனால் அது வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம், அது பண்ணலாம். அதெல்லாம் ஏன் தோணவே இல்லை. அதெல்லாம் லைட்டாக பண்ணேன். பட் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இது செலவு பண்ணிட்டா திருப்பி சம்பாதிக்கலான்ற ஒரு தைரியம் இருந்தாலும் கூட எதுக்கு இது இருக்குது, இது வச்சு இன்னும் இதை மல்டிப்ளை பண்ணணும், இது பிஸ்னஸாக பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சுன்னா 2-3 பாட்காஸ்ட் கேட்டேன். இவர் சுரேஷ் சம்பந்தம் வந்து சொல்லி பாட்காஸ்ட்ல இருந்துச்சா பிகைன் வுட்ஸ் அவங்கெல்லாம் பண்ணி பேசுவாங்கல்ல, இன்டர்வியூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவர் சுரேஷ் சம்பந்தம்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் கிஸ்லோட ஓனர். அவர் வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தார். அப்படி பேசும்போது எனக்கு வந்து சரி அப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எப்படி ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் ஈஸியஸ்ட் வே டு மணி அப்படின்னு ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிலாம் தேடிட்டு இருக்கும்போது ட்ராப் ஷிப்பிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டிசைன் பண்ண தெரியும். ஸோ டிஷர்ட் டிசைன் நம்மளுக்கு வரும், ஷாப்பிஃபைலயே பண்ணிடலாம் அப்படின்றது ஈஸியாக. ஆமாம், அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக தானே இருக்குன்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து 1 மாதம் ஆச்சு உட்காந்து அந்த சைட்டை பண்ணி முடிக்கிறதுக்கு. முடிச்சு லான்ச் எப்படி பண்ணலாம். அப்போ தான் க்ளப் ஹவுஸ் வந்து புதுசு. க்ளப் ஹவுஸும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சு. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இப்போ க்ளப் ஹவுஸில் வந்து சும்மாவே பேச முடியும். அது வந்து நான் இங்கே நிறைய எக்கோசிஸ்டமில் இங்கே கனெக்ட் ஆனது எல்லாருமே க்ளப் ஹவுஸில் தான். ஸோ க்ளப் ஹவுஸில் எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு 45 பேரை வந்து இன்வைட் பண்ணோம் ஹேஷ்டாக்ஸ் அந்த பிராண்ட் லான்ச் பண்ணுறது. ஒருத்தருக்கா இது எந்த வயசில் பண்ணுறீங்க நீங்கள்? காலேஜ் 3rd இயரில் பண்ணேன்னு நினைக்கிறேன். 3rd இயர் கரெக்ட். காலேஜ் 3rd இயர் 21 வயசில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க. ஆமாம், இது வந்து லான்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மந்த் வி சோல்ட் அரௌண்ட் 32 டிஷர்ட்ஸ் வி சோல்டு. ஓகே, அது எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எவென்ச்சுவலி 2nd 3rd மந்த்லேயே ஃபுல் காசு காலி, போட்டது காலி, மார்க்கெட் பண்ண தெரில, முடிஞ்சு போச்சு. அப்புறமா அவன் வந்து நானும் வேலைக்கு போகிறேன்னா நான் வந்து கொஞ்ச நாள் நான் பார்த்துக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு 1 மாதம் ட்ரை பண்ணி. நீங்கள் இதை காலி போச்சு அப்படின்றீங்க சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்படின்னா நான் என்னுடைய பேக்ரவுண்ட் என்னோடய செட்டப்லேருந்து இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 18 வயசு 19 வயசில் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எப்படி, அது ஒன்று. இன்னொன்று அடுத்தது ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி அந்த ஐடியாவை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுதுல்ல, அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், இது இருக்கணும். இதை நான் யோசிக்கிறப்ப எப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக சொன்னேன், இப்போ சொன்ன 2K கிட்ஸ்னாலே வந்து முடி இப்படி வச்சுருப்பாங்க, ட்ரக்ஸ் அடிக்டாக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க,
இப்படியே நியூஸில் நம்ம பார்க்குறோம் ரவுடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ரீசெண்டாக நீங்கள் லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க சர்க்கிளை பற்றி. ஐ திங்க் உங்கள் சர்க்கிளில் வந்து நிறைய பீப்புள் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. நான் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இல்லை. ஓகே. பட் நான் அமைச்சுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம சர்க்கிளை நம்ம அமைச்சிக்கணும். நம்ம தான் அமைச்சுக்கணும். ஓகே. நம்ம சர்க்கிள் கண்டிப்பாக நம்ம தான் அமைச்சுக்கணும். அது மாற்று கருத்தே இல்லை. இஃப் யூ வாண்ட் டு பி இன் அ ரைட் பிளேஸ், யூ ஹேவ் டு புட் யுவர் செல்ஃப் இன் ரைட் சர்க்கிள். ஏன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொல்றேன், நம்ம சுற்றி இருக்கிற சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுதோ, அதில் பீப்புள் நல்ல பீப்புள் நம்ம எடுத்துகிட்டு வரோமோ, லக்கு வந்து அதில் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு அந்த சர்க்கிளை அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நபர் இருந்திருப்பாங்களே. ஸோ இது எப்படின்னா, நேற்று நான் தமிழ் பின்னரில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தேன். ஆமாம். தமிழ் பின்னர்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்த டைம் வந்து கரெக்டாக நான் இந்த ஆஸ்டாக்ஸ் நான் ஃபெயில் ஆனேன்னு சொன்னேன்ல. ஆமாம். அது நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் வெளியில் சொல்லலை யார்கிட்டையும். அந்த தமிழ் பிரினர் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க அந்த ஈவெண்ட் ஒன்று பண்ணுறேன்னு போட்டிருந்தாங்க, சங்கமம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. வேறு எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுவோன்னு. எனக்கு ஆண்டர்பிரினர்ஸ் இவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு இடத்துல மீட் நடக்கும்ன்ற ஒரு ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடக்கிற கான்செப்டே அங்கே தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் 100 ஆண்டர்பிரினர் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அங்கே அவங்க பேசின விதங்கள், ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, வேலிடேஷன் வேல்யூனா என்ன, வேல்யூவேஷன் என்ன, அதை பற்றிலாம் நிறைய பேசினாங்க. அது ஒரு பெரிய ஸ்பார்க். அதுக்கப்புறம் தான் நான் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போக ஆரம்பித்தேன், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்து குட்டி அங்கே பார்த்த ஒரு நிறைய பேர் இப்போ வரைக்கும் என் கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. லைக் லிட்ரலி 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நான் ரீசெண்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பண்ணீங்களே இந்த மாதிரி எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிப்பது எப்படின்னு. நாங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அப்போ பண்ணுறப்ப நாங்கள் மாட்டின ஆட்கள்லாம் யார் தெரியுமா? நீங்கள் வந்து MLM கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நான் பண்ணல, அது பார்த்து உஷாராயிட்டேன். ஏன்னா ஆம்வே எப்படி ஃபெயில் ஆச்சு, நமக்கு ஆம்வேலாம் தெரியாது. ஓகே. நம்ம வந்து எப்படி வரணும்னா போஸ்டர் ஒட்டியிருப்பான், பார்ட் டைம் 4000 ரூபாய், ஃபுல் டைம் 8000 ரூபான்ட்டு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் கும்பலாக ஒரு 4 பேர் வந்து கிளம்பி போவோம். அங்கே போனோம் அப்படின்னா ஒரு குக்கர் இருக்கும். அந்த குக்கரை வாங்கிட்டு எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கன்னு வாங்க. நம்மளே எங்கே போகிறோம் அப்போ வந்து எப்படின்னா ஒரு 19 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு நான் என்ன பண்ணேன், அந்த 4000 ரூபாய் எனக்கு பெருசாக தெரியும். பார்ட் டைம் ஜாப் 4000 ரூபாய் தராங்க, வாங்கிப்போம். காலேஜ் போகலாம், நம்ம சைடில் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கலாம், கிட்டார் கற்றுக்கலாம், ஏதாவது கற்றுக்கலாம். அப்படின்றப்போ அந்த 4000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோன்னா, நீ வந்து ஒரு 3000 ரூபாய் குக்கரை வாங்கிக்கோ. நான் ஏன் குக்கர் வாங்கினா, நீ குக்கரை வாங்கிட்டு என் கூட ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஒரு 10 பேர் குக்கர் வாங்க வச்சனா அதுலேருந்து உனக்கு கமிஷன் வரும். அப்படி நானே பஸ் அந்த அன்னைக்கு அந்த MLM போகிறதுக்கு ஒரு 20 ரூபா பஸ் பார் தேவைப்படும்ல, அதுக்கே இங்கேருந்து அது பொறுக்கி யார்கிட்டே அதை வாங்கி தான் கும்பலாக போவோம். போன உடனே இது என்ன அதில் ஒருத்தன் கேட்டான், 4000 ரூபாய் கூட இல்லைனா மனுஷனே இல்லை அப்படின்னு. அப்போ எனக்கு வயசு 19. டிஃப்ரெண்ட் நான் பார்க்குறேன். ஓகே. எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதான் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பசங்க இருப்பாங்க. இன்னமும் இருக்கு. இப்போ நான் கடைசியாக ஒரு MLMக்கு போகிறப்போ கடைசியாக எங்கே வந்து முடிஞ்சுது அப்படின்னா, சேம் MLM பேட்டர்ன் தான், சேம் அதுதான். நான் 3000 ரூபாய் குக்கரில் பார்த்து நான் கடைசியாக 2017 சம்திங்கில் நான் போகிறப்போ 1 லட்ச ரூபாய் MBA கோர்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு. இல்லைனா ஹாலிடே பேக்கேஜ். எப்படின்னா ஹாலிடே பேக்கேஜ் வாங்கி நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிடணுமா, அது ஒரு ஸ்லாட் சொல்லுவாங்க, அந்த ஸ்லாட்டில் சேர்ந்துடணுமா. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் நான் கொண்டு போய் விடுறணும், அதான் நீ ஏமா நான் ஏமா அந்த மாதிரி நீ ஏமா இருவா, இது பிரமிட் ஸ்கீம் தான் சொல்லுவாங்க. பிரமிட் ஸ்கீம் கொஞ்ச நாள் பார்த்தாலே தெரிஞ்சிரும் ப்ரோ இது ஃப்ராடுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கும்பலாக ஒரு சின்ன பசங்க 17-18 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா கும்பலாக உட்காந்துட்டு இருப்பானுங்க. கீழே இறங்கி போனோம்னு வச்சுக்க, சாவி கொஞ்சம் ஜாக்குவார் கார் வாங்கியிருக்க பார்க்குறீங்களா அப்படின்னு. அதான் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்றதால ஏமாத்துறது ஈஸியாக இருக்கும்னு பண்ணுறாங்க. ஏன் இந்த அவேர்னஸ் ஏற்படலைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை ப்ரோ, நிறைய இடத்துல பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க, அவேர்னஸ் இருக்குதான். பட் அந்த ப்ராடர் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி யாரும் பேசல. ஸோ இப்போ வந்து காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஒரு பையன் படிக்கிறான். அவன் நெக்ஸ்ட் வந்து அவனோட கோல் என்ன இருக்கும்னா, ஒரு கம்பெனிக்கு போய் எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு, எப்படியாவது பணம் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் போய் மாட்டுவான். ஆனால் இவனுக்கு வந்து நீ வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் போகலாம், ஒரு பெய்டு இன்டர்னாக போ, இந்த ஏஜென்சியில் போ. இப்போ உனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியுது, எடிட்டிங் தெரியுது, கேமரா ஒர்க் தெரியுது, இல்லைனா கண்டென்ட் ரைட் பண்ண தெரியுது. இப்போ இதோட அடுத்த கட்டம் என்ன நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, ஒரு கிரியேட்டர் ஆகி இன்ஸ்டாகிராமில் ரீல் போடலாம். ரீசெண்டாக வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கிரியேட்டரை விட ஏஜென்சி தான் நிறைய மேக் பண்ணுது அப்படின்னு. ஸோ கிரியேட்டர் ஆகிறத விட ஏஜென்சி ரன் பண்ணுறது, ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா? இல்லை ப்ரோ, ரெண்டு பேருமே நல்லா பணம் பண்ணலாம். ஓகே. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பொறுத்து. ஓகே. எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டராக பயங்கரமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, ஏஜென்சியில் கிரியேட்டரை விட சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் என்னோட கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, அதிகமாக போகிறோம். என்னோட பெரிய ஏஜென்சியும் சின்ன அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி பொசிஷன் பண்ணுறோம், யாருக்கு கேட்டர் பண்ணுறோம், அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை அமைச்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்த பிறகு தான்
அதுக்கான சர்க்கிளை தேடி நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கும் போகிறது, கரெக்ட். ஒரு இடத்துக்கும் போகிறது. அதான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ரொம்ப பேட்லி வேணும்னு நினைச்சா யூனிவர்ஸ் ஹெல்ப் ஆமாம், பண்ணும். யூனிவர்ஸே அதுக்காக வந்து அது யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்றதை விட அல்காரிதம் ஹெல்ப் பண்ணும். நீ என்னோட கான்செப்ட் அதான் ரஜினி மோட்டிவேஷன் வீடியோ. அதான் நீ இன்ஸ்டால நீ என்ன தேடுறியோ, என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை நீ தேடுவ. அது தேடும் போது அல்காரிதம் வந்து நேச்சுரலா உனக்கு அது கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனா அதை நீ தேடணும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும்ன்றது தான் என்னோட கான்செப்ட். அது என்னது தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். பசி இருக்கும்னா அந்த அங்கர் இருக்கும் க்ரோ ஆகிறதுக்கு. அது ஒரு நல்ல ஃபிலாசபி ஆக்சுவலி. ஸோ தேடிக்கிட்டே இருக்கணும், நமக்கான பர்ஃபெக்ட் சர்க்கிள் அமைகிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 100 பேருக்கும் அந்த அவேர்னஸ் ஏற்படாது. அதில் ஒரு 10 பேர் வந்து சரி நம்ம சர்க்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம், நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்கள் சர்க்கிளில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக மாறணும், இல்லை ஒரு கிரியேட்டராக மாறணும், ஒரு ஏதோ பண்ணால் உங்கள் சர்க்கிளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சர்க்கிள் எப்படியாப்பட்டதாக இருக்கும். ஸோ சர்க்கிள் எந்த அளவுக்கு முக்கியன்றது எனக்கும் தெரியும். நீ இதை பண்ணுற, நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்கிறது இங்கே ரொம்ப கம்மி பேர் தான். ரொம்ப கம்மி. நம்ம பைத்தியக்காரன் தான் தெரியும் கண்ணுக்கு. இன்னொன்று, என்னை விட நீ நல்லா பண்ணுறக்கூடாது, பண்ணு, ஆனால் என்னை விட நீ நல்லா பண்ணக்கூடாது. சிலர் இருக்காங்க, எங்க அளவுக்கு வளரணும், என்னை தாண்டி வளரும். அது ஒன்று இருக்குது. பண்ணு, நல்லா பண்ணுற, ஆனால் வந்து நீ பெரிய ஆள் ஆகிடாது. அதை வந்து அந்த மாதிரி சர்க்கிளில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, நம்மளை வந்து ரொம்ப டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற சர்க்கிளும் உண்டு. அந்த மாதிரி டாக்ஸிக் சர்க்கிள்லேருந்து வந்துடணும் ப்ரோ. நான் அந்த மாதிரி 2-3 சர்க்கிள். பட் அது வெளியே வர ப்ராசஸ் இருக்குல்ல, ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிட்டாச்மெண்ட்டு, அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டிட்டாச் பண்ணிடணும். ரெண்டாவது, அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணுறது கம்மி பண்ணணும். லைக் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த டிட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணால் மட்டும் ரிப்ளை பண்ணோம், அன்வான்டாக போய் நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருந்தோம்னா நேச்சுரலாகவே அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும், யார் கூட இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து 18 வயசில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, தனியாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பீங்க, தோசை மாவு வாங்குவேன், ஆமாம், காலையில் தோசை ஊற்றுவேன், நைட்டு பசிச்சா தோசை ஊற்றி சாப்பிடுவேன், இல்லைனா விட்டுருவேன், சாப்பிட மாட்டேன். 1500 உங்கள் பேக்கெட்டில் இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக அப்படியே 1 lakh மேக் பண்ணுறீங்க. ஆமாம், அப்புறம் திருப்பி கீழே போகிறீங்க. அப்புறம் சடனாக வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 கோடி பண்ணுற ஒரு ஏஜென்சி. கரெக்ட். லிங்க்டின்ல வந்து இப்போ போஸ்ட் அட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு இது டூல் போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு பெரிய இப்போ நேற்று விட அருணாச்சலம் அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. சரி, எனக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னா, அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்னா வேற ஒரு டவுன் சைட் போகிறவங்களும் நிறைய பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லை அப்படின்னு பேசுது. எங்கேருந்து உங்களுக்கான மாரல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து சொன்னால் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். பட் ஸோ ரெண்டு விஷயம் ப்ரோ. படம் தான் ப்ரோ. என்னோட ஒரே தெரப்பி ஏரியாவாக நான் பார்க்குறது வந்து சினிமா. நான் வந்து வாரம் என்ன படம் வந்தாலும் போயிடுவேன். எனக்கு அந்த டார்க் அட்மாஸ்பியரில் நான் அழுவ முடியும், சிரிக்க முடியும். நான் என்ன எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ரொம்ப வல்னரபிளான ஒரு இடம்ன்றது மூவி தான். அப்படி எனக்கு வந்து ரொம்ப கோஇன்சிடென்ட்ல ரிலேட் ஆன ஒரு விஷயம் வந்து கேஜிஎஃப். டிசம்பர் 9 எங்கள் அம்மா இறந்து போகிறாங்க, 2018. அந்த டிசம்பர் எண்ட்லேயும் ஏதோ ஒரு டேட்டில் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சு. நான் ரேண்டமாக படத்துக்கு போவேன்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வீட்லேயே இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு ரிலீஃப்காக கேஜிஎஃப் போனேன். ஓகே, தட் மூவி லிட்ரலி சேஞ்ச் மை மைண்ட் செட். ஏன்னா அதே மாதிரி ஒரு கொஞ்சம் காசு இல்லாமல் தான் அவங்க அம்மா இறந்து போவாங்க. அவங்க அப்பா இருக்க மாட்டார் அந்த படத்தில். அப்பா இருக்க மாட்டேன், அப்பா முன்னாடியே இறந்துட்டார், அப்பா இருக்க மாட்டார். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் ஆனால் அவன்கிட்ட ஒரு தைரியம் இருக்கணும், அண்ட் அவனுக்கு வந்து அவன் பிராண்ட் ஆகணும்னு அவன் யோசிப்பான். ஒருத்தரை போய் அடிச்சுட்டு கூட நான் தான் அடிச்சேன்னு தெரியணும்னு பேரை சொல்லிட்டு வருவான். ஸோ அதே மாதிரி அந்த கிராஃபு, அந்த வே டஸ் திங்ஸ், அது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. நிறைய பேர் எனக்கு கேஜிஎஃப் பார்த்துட்டு என்னடா அந்த மொக்க படத்தை போய் நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னப்போ கூட எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் அப்புறம் இல்லை ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க அவங்க அம்மா கிட்ட, ப்ராமிஸ் ஒன்ஸ் மேட். இது ஒரு கோட் ஒன்று வரும், என் லேப்டாப்பில் கூட தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம் என்னை டோட்டலாக மாற்றுச்சுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் ரொம்ப மோட்டிவேட் ஆகி, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னன்னால நம்ம யாருக்காக பண்ணுறோன்னா, ஐ வாண்ட் டு மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரௌட், எங்கள் அம்மாவை ப்ரௌடாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ப்ராமிஸ்க்காக ஐம் கோயிங் ஃபார்வர்ட். எனக்கு அருணாச்சலத்தை தெரியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அருணாச்சலத்தை தான் கூப்பிட்டு பாட்காஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி இருக்கிறாங்க பசங்களாம் வந்து இப்படி மட்டும் இல்லை. ஒரு டார்க் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை ப்ளேம் பண்ணிவிட்டு டவுன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எங்கேருந்தா வேணாலும் ஒரு மாரல் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவை பாருங்க அப்படின்னு. சினிமாவெலாம் பார்க்க முடியாது. நம்மளோட லைஃப்பை பயங்கரமாக சேஞ்ச் பண்ணும் சினிமா.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அருணாச்சலம். அருணாச்சலத்துக்கு மாரல் சப்போர்ட் எங்கேருந்தும் இல்லை, ஆனால் ஒரு கமர்ஷியல் மூவி அவனுக்கு அது கொடுக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கமர்ஷியல் மூவிலாம் மூவியே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையாக சொல்ல படையப்பா படத்தில் அவர் தலைவர் வந்து அந்த மலையை உடைக்கிற சீன் வந்து சரியான மோட்டிவேஷன். அப்படி மோட்டிவேஷனா நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அது எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது. கண்டிப்பாக எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் நான் நல்லா வளர்ந்தேன்னா எனக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், எங்கள் அம்மா பேரில் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். நான் பட் அதே கஷ்டம். இப்போ மெடிக்கல் காலேஜ் போக முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் ஹெல்ப் பண்ணணும். அப்பா அப்பா வந்து ஏஜ்டு, அந்த ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு கேஷ் கொடுக்கறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியாது நிறைய பேர். அந்த மாதிரி பீப்புளுக்கு சர்வ் பண்ண எனக்கு இந்த மாதிரி கோல்ஸுமே இருக்குது. இது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? ஒரு படத்தை பார்த்து, ஒரு படத்தில் அதில் ஒரு டைலாக் வரும், அந்த பாட்டில் ஒன்று வரும், இன்னொரு உயிரை கொன்று புசிப்பவன் மிருகமாடன், நீ மற்றவங்களுக்கு கொடுத்தனா நீ பெரிய மனுஷனா மாறிடுவல்ல. அந்த ஃபிலாசபி அது எல்லாமே படத்துல இருந்து கிடைச்சது. அது வந்து நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்க கிரிஞ்சு இந்த படம் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகிட்டேன், கிரிஞ்சு அது அப்படிதான் சொல்றாங்க நிறைய சொல்றாங்க கிரிஞ்சுன்ட்டு. ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு கிரிஞ்சா இருக்கிறது நல்லது. கிரிஞ்சா இருந்தால் லைஃப் ஜாலியாக இருக்கும். சொல்றோம் சொல்லிட்டு போகிறோம், நம்ம கிரிஞ்சா இருக்கலாம், தப்பே இல்லை. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்றத ஸ்டேட்டஸில் போட்டிங்கன்னா கிரிஞ்சு. இந்த படம் பார்த்தேன் எனக்கு வந்து லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு கிரிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டோம். ஆனால் நமக்கு வந்து அது நல்லா இருக்கு, நமக்கு வந்து மைண்டு ஷிஃப்ட் பண்ணுது. எப்படியோ போகலாம். ஒரு யோசிச்சு பாருங்களேன், நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், இந்த மோட்டிவேஷன் எடிட் பண்றவங்களாம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க. பட் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனுடைய மைண்ட் செட்டை மாத்துறது ஒரு ரீல் தான், அதையுமே ஒரு ரீல் பண்ணுது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது, இதை சொல்றதே முடியல வார்த்தைகளால. மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் இருக்காங்க. லிங்க்டின் ஏன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஓகே, என் லைஃப்பை மாற்றின ஒரு பெரிய விஷயம் நான் சொல்கிறது வந்து லிங்க்டின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனப்போ எனக்கு அதை பற்றின பெரிய அவேர்னஸ் இல்லை. அதை நான் எதுக்கு க்ரியேட் பண்ணேன்னா, அதான் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு தான் ஆரம்பித்தேன். அது கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான்னு ஆரம்பித்தேன். ஆமாம். பட் அதுக்கப்புறமா அதில் என்ன பண்ணுறாங்கன்னு நான் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் பார்த்தப்ப, பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸை எழுதுவாங்க. ஓகே. அப்போ எனக்கு வந்து அவங்க தாட்ஸை எழுதும் போது ஒரு ஆண்டர்பிரினர் டைரெக்டாக ஒரு தாட் எழுதும் போது நான் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஒரு கனெக்ஷன் ரிக்வஸ்ட் சொல்லுவாங்க. கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கொடுத்தா நான் அவர் கூட கனெக்ட் ஆக முடியும், நான் அவருக்கு மெசேஜ் பண்ண முடியும்ல அப்படின்னு ஒரு தாட்டு. இந்த தாட் என்னை பயங்கரமாக ஃபேசினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னால் ஒரு டேரக்டராக ஒரு பிஸ்னஸ் பர்சன் கூட பேச முடியும்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குதுன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றது. அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது அப்படின்னு அதோட ஃபீச்சர்ஸ் படிக்க ஆரம்பித்தப்போ, வேலை மட்டும் இல்லாமல் அதில் ஆண்டர்பிரினர்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறத பர்சனல் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட டே டு டே ப்ராக்ரஸ் அதில் போடும்போது நிறைய பீப்புள் பார்ப்பாங்க. நம்ம நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கூட கனெக்ட் ஆனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு பேசிக் ஐடியா தோணுச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, அவங்க இது எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி படிக்க ஆரம்பிச்சு என் ஏஜென்சியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணுறப்ப இந்த ஈவெண்ட்ஸ்க்கு போகிறப்போ ஆண்டர்பிரினர்ஸ்லாம் மீட் பண்ணுவோம். அவங்க கூட லிங்க்டின்ல கனெக்ட் ஆகிறது, அவங்கள அதை பற்றின கண்டென்ட் எழுதுறதுலாம் போகும்போது ஒரு 5,000 to 6,000 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆச்சு அந்த டைமில். அதுதான் எனக்கு வந்து ஓகே நம்ம இப்போ பண்ணுறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அருண் இது எப்படி நீ கன்சிஸ்டண்டாக பண்ணுறது, எப்படி பண்ணுற, எனக்கு பண்ணி கொடுன்னு சும்மா கேட்பாங்க. அப்புறம் இது எப்படி பிஸ்னஸ் மாடலாக பண்ணுறாங்க, மற்றவங்க எப்படி பிஸ்னஸ் மாடலாக பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் பார்த்து இன்ஸ்பயர் வந்து எப்படி ப்ரொஃபைல் பிக் போடுறதுன்னு கேட்டதும் நீ காசு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி இல்லை ப்ரோ, எப்படி பேனர் வைக்கணும்னே காசு பேனர் வைக்கணுமா கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு தென் அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மாடலில் அது எப்படிலாம் ஸ்கேல் பண்ணலாம், அதுலேருந்து என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்றதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணப்போ தான் ஆரம்பித்தோம். இப்போ 3rd இயராக இப்போ நிறைய காலேஜ் 3rd and 4th year பசங்களுக்கு லிங்க்டின் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது ப்ரீமியம் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்லை. ப்ரீமியம் இருந்துச்சுன்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் கனெக்ஷன்லேயே உங்ககிட்ட இல்லைன்னா டேரெக்டாக அவருக்கு இன்மெயில்னு ஒரு கான்செப்டில் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ப்ரொஃபைல் யார் வந்து பார்த்துட்டு போனாங்கன்றது பார்க்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இதில் வந்து நீங்கள் உங்களோட என்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, லிட்ரலி உங்களோட வெப்சைட் நீங்கள் போய் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக லிங்க்டின் ப்ரொஃபைலில் பேனரில் நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன், ஹெட்லைனில் எனக்கு இந்த ஸ்கில்ஸ் தெரியும், அபவுட் அஸ்ல நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த ஸ்கில் படித்தேன், இப்படி இருக்கேன், நான் இந்த மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அப்புறம் கீழே அந்த என்னென்ன ப்ராஜெக்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாமே போட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டிமைஸ்டாக ஒரு பயோடேட்டா நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு பதில் லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுக்கலாம். இதே தான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேர். வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் லிங்க்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்தட்டிக்கா ஆர்ட்டு வீடியோஸ் அந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக் பீப்புள், கிரியேட்டிவ் பீப்புளுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து இருக்கும்.
லிங்க்டின்லேயும் அந்த மாதிரி பண்ண முடியும். பட் இந்த பிளாட்ஃபார்மே அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லிங்க்டின்ல வந்து வீடியோஸ் இப்போ தான் பிக்கப் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப எஸ்தட்டிக்கான விஷயம் வந்து லிங்க்டின் ஆஸ் அ பிளாட்ஃபார்மும் உங்களால் போய் ஈஸியாக பார்க்க முடியாது. இமேஜஸ் போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கணும். இதுனா ஃபீடு திறந்தவொடனே ஃபீடில் இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மாக அந்த ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து காமன் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, காமன் ஆடியன்ஸ் எப்படின்னா ஒரு ஸ்கூல் கிட் அந்த மாதிரி நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப இவங்களோட பர்ச்சேசிங் பவரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஆவரேஜ் இன்ஸ்டாகிராமோட யூசரோட ரெவன்யூ வந்து ஒரு $1 கீழே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் ஒரு லிங்க்டின் ஆவரேஜ் யூசரோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே ஆடு எல்லாத்துலேயுமே ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகம். இங்கே காசு இருக்கிறவங்க தான் அதிகமாக லிங்க்டின் யூஸே பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இங்கே திருப்பி அங்கேருந்து ஒரு ROI எடுக்கணும், பிஸ்னஸ்க்கு ROI எடுக்கணும்னு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீமியம் வந்து ஒரு மாதம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். அடுத்த மாதம் பேங்க்லேருந்து ஒரு 2500 காணும். நான் வச்சுருந்ததே கொஞ்சம் 5000 6,000. இந்த 2500 யாரா எத்தான்னு போய் பார்த்தா லிங்க்டின் ப்ரீமியம். நான் எப்படா பர்மிஷன் கேட்காம எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் நான் ரொம்ப நாள் பல வருஷங்கள் கிட்டத்தட்ட 7 வருஷமாக கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க்டின்ல வந்து ஒரு மாதம் தான் இருக்கும். ஓகே, இந்த ஒரு மாதம் வந்து யார் யாருக்கெல்லாம் எனக்கு தெரியுதே பாரு அப்படின்னு நிறைய பேர் நான் பார்க்குறேன். இவங்களாம் வந்து நம்ம என்கிட்ட பேச எல்லாருமே இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா பிகைண்ட் த கான்டென்ட் கிரியேஷன் இல்லை பர்சனல் பிராண்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேறு சைடு, நான் கம்ப்ளீட்டாக வேறு சைட்லேருந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் பர்சன், லிங்க்டின்ல இருக்கிறவங்களாம் பிஸ்னஸ் பீப்புள் இப்படி நான் பார்க்குறேன். கிரியேட்டிவாக இருக்கிறவனுக்கு பிஸ்னஸ் சரியாக பண்ண வராது. பிஸ்னஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் நான் சொல்லுவேன். எனக்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க, உங்களை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுங்க, ஆர்கனைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அது எப்படி, ஏன்னா எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு வந்து எப்படி வீடியோ எடுக்கலாம், எப்படி வியூஸ் வர வைக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்படி தான் நிறைய பேர் இருப்பான். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து பாக்யராஜ் அவர்களோட 50th இயர் தான், அதில் வந்து தலைவர் சொல்லியிருப்பார், கிரியேட்டிவ் பர்சனுக்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பணம் சம்பாதிக்க தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாக்யராஜ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்திருந்தாருன்னா போயஸ் கார்டனில் போட் கிளப்லாம் ஒரு 5 வீடு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப காசு பண்ணுறதுக்கு திறமை இருக்குது. பட் லிங்க்டின்ல வந்து அவன் பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கிரியேட்டிவ் பர்சன்ஸ் லிங்க்டின்ல ஏன் தலைவர் சொன்னது ஆஃப் ட்ரூத்து. இன்னொரு மேட்டர் என்னன்னா, தலைவர் இஸ் a great businessman. யா, அவர் கிரியேட்டிவும் இருக்கும், பிஸ்னஸும் இருக்கும். இல்ல அப்படி இருக்கிற எல்லாரும் தான் இப்போ சிவகார்த்திகேயனும் சரி, they know really how to position themselves, how to brand themselves. அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியும் இருக்குது, பிஸ்னஸும் பண்ண தெரியும். அந்த மாதிரி ஆளுங்க தான் சர்வைவ் ஆவாங்க. ஓகே, கிரியேட்டிவாகவும் இருக்கணும், பிஸ்னஸும் பண்ண தெரியணும். ஆமாம். இப்போ வந்து ஒரு 3rd இயர் 4th இயர் படிக்கிற பையன் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் தான் இருப்பான். நான் வந்து இந்த கோடிங் டெவலப்பிங் இதை பற்றிலாம் வரல. இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், எடிட்டிங் பண்ணுறோம், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம், வீடியோகிராஃபி பண்ணுறோம், இவன்லாம் இருக்கான் இல்லையா? இவன்லாம் லிங்க்டின்ல வரப்போ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும்? ஜாபுக்கு வேணா அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டாக்குமெண்ட்னா ஒரு பாட்காஸ்ட் நம்ம எடுக்கிறோன்னா, இந்த பிஹைண்ட் தி சீன்ஸில் நம்ம என்ன தாட்டில் இந்த பாட்காஸ்ட்டை பண்ணோம், ஓகே, இதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட்டில் இருந்து என்னென்ன டேக்அவேஸ் நான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணலாம். இதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கெஸ்ட்டை பற்றி அவங்க என்ன எப்படி ரிசர்ச் பண்ணாங்க, இந்த கேமரா இந்த ஆங்கிளில் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன, அண்ட் இதை ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுவாங்க, இந்த ட்ரெய்லரை நான் ஏன் இப்படி கட் பண்ணேன், இந்த கட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எஃப்எக்ஸ் நான் ஏன் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஏன் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஏன் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, ஏன் இந்த லைட்டிங்கில் கொடுத்துருக்கேன், நான் இந்த லைட்டிங்கில் ஏன் கொடுக்கல, இது என்ன எமோஷனில் கன்வே ஆச்சு, இதை பற்றி பிஹைண்ட் தி சீன்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, பிஹைண்ட் தி சீன்ஸ் எடுத்து போடலாம். இதெல்லாம் பண்ணும்போது யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் ஹவு கேப்பபிள் யூ ஆர் அண்ட் ஹவு டேலண்டட் யூ ஆர் டு அ ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ். ஊஸ் யுவர் பொட்டன்ஷியல் ஹயர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எம்ப்ளாயராக இருக்கலாம். ஆமாம், இல்லை நீ புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தாட்டில் இருந்தேன்னா அவனே உன் கிளைண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, இவன் நல்லா பண்ணுறான், இவனுக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு எண்ட் டு எண்ட் பாட்காஸ்ட் நம்ம பண்ண ஒரு கிரியேட்டருக்கு, ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அவரோட பாட்காஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாக பண்ணோன்னா, உன் பாட்காஸ்ட் நீ எப்படி பண்ணியிருக்க, நீ எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்கன்றது ஷோகேஸ் பண்ணனா, தட் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அவனுக்கு நீ இப்போ அசைன்மெண்ட் எதுவும் தர வேணும், இந்த டாக்குமெண்டேஷன். சரி, ஓகே. இப்போ வந்து இது ரைட் பண்ணணும். லிங்க்டின்ல வந்து வீடியோலாம் எடுத்து போட இல்லை பேசி போடுறதோ கிடையாது, ரைட் பண்ணணும். அது இனிமேல் வந்துடும். இப்போ இன் திஸ் இயர் த அல்காரிதம் வில் சேஞ்ச் வேர் யூ கேன் ஆல்சோ அப்லோட் த ரீல்ஸ் தட் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் இன்ஸ்டாகிராம், பட் நாட் டியூன்ட் ஃபார்
இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்காது, வீடியோ கண்டென்ட் போடலாம். பட் இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம சில டியூனிங்ஸ் பண்ணியிருப்போம். அது பண்ணாமல் கொஞ்சம் ரொம்ப ஆத்தென்டிக்காக போடும்போது லிங்க்டின்ல ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ எப்படின்னா, நான் இப்போ 3rd இயர் பையன் இருக்கான், 4th இயர் பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பெருசாக இங்கிலீஷில் ரைட் பண்ணுறதுக்கு ஃப்ளூயன்சியே இல்லை. அவன் வந்து தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கலாம், எங்கேருந்து வந்திருக்கலாம். இப்போ வந்து போஸ்ட் அடாப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீரைட் பண்ணி இது கொடுக்கும் அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் அடாப்ஸை யூஸ் பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தனியாக ஏதாவது ஆஃபர் வச்சிருக்கீங்களா? ரீச் அவுட் பண்ணுறவங்களுக்கு நம்ம தனியாக கிவிங் ஆஃபர். ஓகே. பட் மேபி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ போஸ்ட் அடாப்ஸ் இந்த ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கரெக்டாக. ஓகே. ஸோ போஸ்ட் அடாப்ஸ் என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு லிங்க்டின் போஸ்ட் இருக்குது. நிறைய பேர் என்ன ஹெசிடேஷன் இருக்குன்னா, நான் லிங்க்டின் போஸ்ட் எழுதிடுறேன் ப்ரோ, பட் ஆனால் இது போட்டால் ரீச் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க. மெயினாக அந்த டூல் கிரியேட் பண்ண ரீசனும் அதான். நீங்கள் பயப்படாமல் இந்த டூலில் போட்டு இதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஒரு 10 out 10க்கு வந்து நீங்கள் 8க்கு மேலே எடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் நல்ல ரீச் போகும். 6 போச்சுன்னா ஓகே ஆவரேஜ். 4 கீழே வந்தால் மீடியாக்கர், அது நீங்கள் போட வேணாம். அதை வந்து ரீஹைட்ரேட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. 6 8க்கு மேலே இருந்தால் நீங்கள் அந்த போஸ்ட் போடலாம், அது நல்லா ஒர்க் ஆகும். ஓகே. அப்படிதான் நம்ம அல்காரிதம்ஸ்லாம் ஃபீட் பண்ணி அந்த டூலை கிரியேட் பண்ணும். இது எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும்னா, அவங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டான முறையில் கொண்டு போய் சேர்த்தா தான் அது தேவையான பீப்புள் கிட்ட போய் சேரும். அப்படின்றப்போ அவங்க இந்த டூலை யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த நிறைய ஸ்கோர் இந்த 7 to 8 அந்த ஸ்கோர் வரும்போது அவங்க அந்த டாக்குமெண்டேஷன் அந்த பர்பஸ் பண்ணுறாங்கல்ல, அது நிறைய பேருக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் தே கேன் க்ரோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு ஆண்டர்பிரினர்ஷில் இருக்கீங்க அப்படின்னா, லிங்க்டின்ல நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகணும். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகுறது, யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகுறதுலாம் இல்லாமல் இல்லை, லைக் ஒரு நல்ல பீப்புளை போய் சேர்றது. ஸோ அதான் மீன் லிங்க்டின்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட் அடாப்ஸின்னு ஒரு டூல் இருக்கும். அது வந்து ஆப்பில் இருக்குங்களா? வெப்சைட் postautopsy.comல போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி அதுக்காவது ரைட் பண்ணி வச்சிருப்பீங்களா, நீங்கள் கேட்பீங்க அதுக்கு தான் ChatGPT இருக்கு அப்படின்ட்டு. ChatGPTக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஓகே. இப்போ ChatGPT கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் சொல்லணும், லைக் இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் அல்காரிதம் இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும், ஊக்கு இந்த சைஸில் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லி அதுக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கி ஒரு 4-5 ப்ராசஸ் போகும். அது உங்களுக்கு டைம் இருந்தால் அதுலேயும் பண்ண முடியும். பட் அண்ட் உங்களுக்கு அது ஸ்கோர் கார்டு கொடுக்குமானா கொடுக்காது. இந்த ஸ்கோர் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் ChatGPT கேட்டு வாங்கிறதுக்கு 1/2 hour to 40 minutes ஆகும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 3rd இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை 1st இயர் கூட வச்சுங்க, 4th இயராக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்களை வந்து செல்ஃப் பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகுறது, யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிறத விட லிங்க்டின்ல ட்ரெண்ட் ஆகுறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ரைட் பண்ணி போடுறது எல்லாமே நல்ல ரீச் கொடுக்கணும். அப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் அடாப்ஸின்ற ஒரு ஏஐ டூல் இருக்குது. இந்த டூலில் வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்கிறத, அது ஆல்ரெடி வந்து இப்போ நான்லாம் அப்படின்னா ஒரு மொக்க இங்கிலீஷில் ரைட் பண்ணி அதை ChatGPTல ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு வந்து போடணும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஏஐ டூலில் போயிட்டு அதை போட்டிங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்து ஏதோ கேட்கும், சப்மிட் ஜட்ஜ்மெண்ட்னு இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 5 6 7, அதாவது இதை போட்டோம்னா உனக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, இது ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதா, ரீச் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு அந்த போஸ்ட்டை வந்து உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கிட்டே அதை திருப்பி எனக்கு ரீரைட் பண்ணி கொடுனாலும் ரீரைட் பண்ணி கொடுக்கும். இல்லை ரீரைட் பண்ணுது நான் பண்ணியிருக்கேன். ரீரைட் பண்ணி ஒரு வாட்டி கொடுத்துரும், அதுக்கப்புறமா திருப்பி நம்ம சின்ன ட்வீக் பண்ணிட்டு திருப்பி சப்மிட் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஓகே. திருப்பி நம்மள திருப்பி இது பண்ணி இது பண்ணோம். ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த போஸ்ட் அடாப்ஸி ஏஐ டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? டூலை ப்ரொமோட் பண்ணது. டூலை ப்ரொமோட்லாம் பண்ணல ப்ரோ. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த சைடு ஆஃப் என் சைடில் இருக்கான்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு வந்து எந்த சர்க்கிளும் இருக்காது, பட் ஏதோ ஒரு முன்னேறணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அவனுக்கான ஒரு ரைட் ஒரு சூழ்நிலையை ஒரு என்வரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா அவனும் மேலே வந்துடுவான். கண்டிப்பாக. ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, நீங்களே அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் ரெண்டுமே பேரலா நடந்து. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செமினார் போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு தைரியம் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ சில பேருக்குலாம் அந்த தைரியமே வராது. அங்கே போனால் எவ்வளோ செலவாகும், அங்கே போய் யார்கிட்ட பேசுறது, என்னன்னு பேசுறது. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம்லாம் செம பயம் ப்ரோ. கார்டெல்லாம் இருக்குது, விசிட்டிங் கார்டு இருக்கும். அந்த கம்பெனி ஹேஷ்டாக் சொன்னல அந்த கார்டு இருக்கும், C1 ஃபவுண்டர்லாம் அந்த கார்டில் போட்டிருக்கோம். அது தைரியமாக போட்டுருவோம். அவங்ககிட்ட கார்டை கொடுத்துட்டு எதாவது கேள்வி கேட்டுருவானு ஒரு பயம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் இனிஷியலி கஷ்டமாக தான் இருந்துச்சு. உள்ளே போயிட்டதுக்கு அப்புறம் நடக்கிறத சொல்கிறீங்க. ஓகே. உள்ளே போகிறதுக்கே ஒரு யோசனை இருக்கும்ல, போகலாமா வேணாமா, இவ்வளோ பேர் இருப்பாங்க, நம்ம போய் என்ன பண்ணோன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறது, நம்ம எங்கேருந்து வரோன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறது. சில பேர் இங்கிலீஷில் பேசுவாங்க, திருப்பி நம்ம இங்கிலீஷில் பேசணும். இந்த மாதிரி நிறைய தயக்கங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ அவங்ககிட்ட நிறைய ஆனால் ஐடியாஸ் இருக்கும். கண்டிப்பாக. அவனால் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கு வந்து அவனுக்கு என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கான்ஃபிடென்ட் இல்லைனா எவிடன்ஸை கிரியேட் பண்ண அப்படின்னு.
ஸோ அவன் எவிடன்ஸை எப்படி கிரியேட் பண்ணுவான், அவன் நல்ல ஒரு எடிட்டர் தான். ஆனால் அவனுடைய சர்க்கிளில் இருந்து அவன் ஒரு நல்ல சர்க்கிளுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுறப்போ இப்போ யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அருணாச்சலத்தை வந்து லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணலாம். லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல எடிட்டராக அவன் இருந்தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கணும்னு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றதுனா அவனை வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிற யாரோ ஒரு ஜென்சியோ 24 வயசு 23 வயசு 30 கூட இருக்குங்களேன், 23 வயசு பையன் மாதம் 10 லட்ச ரூபாய் பண்ணுற ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறான். உங்களாலேயும் முடியும். அதுக்கான உங்களுக்கு இல்லை ப்ரோ, நான் இன்னொருத்தர் 26 பாருங்க, அருணாச்சலத்துக்கு 26 தான் வந்து வருஷத்துக்கு வந்து 2 கோடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களாலேயும் வந்து முடியும். உங்களோட முடியும்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்க்கிளை சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆல்கரிதம் வந்து கொஞ்சம் நீங்க வந்து இந்த ரீல் வருது இது நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்து உங்களை ரீலை வந்து மாற்றி எப்படி லைஃப்ல பெரிய ஆள் ஆக முடியும், உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து வந்துடலாம். இப்போ எல்லாருக்குமே மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கணுன்ற கோல் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் மணியை எப்படி பார்க்குறேன்னா, மணி இஸ் அ ஃப்ரீடம். நான் வந்து நினச்சேன், இப்போ நான் ரொம்ப வருஷமாக யோசிச்ச ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, உள்ளே போய் சாப்பிட்டு வெளியே வர அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருந்தால் போதும். அது கூட இல்லாமல் போனால் தோசை எவ்வளோ சொல்லுவான், அது எவ்வளோ சொல்லுவான், 2 பேராக போயிட்டோன்னா எவ்வளோ சொல்லுவான், இந்த யோசனையோட இருக்கிறோம்ல. நான் இருந்திருக்கேன், ரொம்ப டஃப்பான பிளேஸ் நான் இருந்திருக்கேன். இப்போ நான் எப்படின்னா எனக்கு பசிக்கும், இப்போ கூட கேட்பாங்க, நான் எங்கே போனாலும் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடுவேன். ஏன்னா என்கிட்ட காசு இருக்கா சில டைமில். நான் அப்படியே பழகினதுனால திடீர்னு யாராவது இப்போ என்னால் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போக முடியும், சாப்பிட முடியுதுன்னு. ஆனால் இப்போவுமே எனக்கு சப்கான்ஷியஸாக நான் நேராக வீட்டுக்கு தான் போவேன். ஏன்னா சின்ன வயசில் ஒரு 24-25 இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா நான் அப்படியே பழகிட்டேன். ஏன்னா வந்து இப்போ உள்ளே போனால் அவுட் ஆஃப் ஆப்ஷன் எனக்கு. அது ஹோட்டலுக்குள்ளே போகிறதுலாம் வந்து அவுட் ஆஃப் ஆப்ஷன். நேராக வீட்டில் போனால் அந்த 30 ரூபா மாவு பாக்கெட்டில் 2 தோசை ஊற்றுவாங்க, ஊற்றி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே பணம் தேவைப்படும். எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ மேபி எனக்கு சர்க்கிள் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அப்போவே நான் என்னுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணியிருந்திருக்க முடியும். அப்போவே நான் வந்து ஒரு பெரிய கிரியேட்டர் ஆகிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ இருப்பான். அவன் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் வந்து என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச முடியும். லிங்க்டின்ல வந்து இப்போ லிங்க்டின் யூஸ் பண்ணுங்க, லிங்க்டின்ல வந்து க்ரோ பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த பக்கம் பார்க்குறப்ப இவங்களாம் எவ்வளோ க்ரோ ஆகுறாங்க. அப்போ நம்ம பசங்களாம் ஆகணும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு ஜாலியாக இருக்கும். ஆமாம், அவர் வந்து நம்ம யாராவது பிடிச்சவங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆமாம். ஆனால் லிங்க்டின் நீங்கள் 10 நிமிஷம் யூஸ் பண்ணீங்கன்னா கில்ட் வந்துடும். ஆமாம், எனக்கே கில்ட் வரும். நான் இத்தனைக்கு டெய்லி கண்டென்ட் எழுதுவேன், எனக்கு டெய்லி ரீச் வரும், எல்லாம் ஓகே, எனக்கு நல்லா இருக்கும். ஆனா 10 நிமிஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா நம்ம இன்னும் நிறைய பத்தல, நம்ம பண்றது பத்தல. ஒரு லிங்க்டின் வச்சு ஒரு மீம் போட்டிருந்தாங்க, யாரோ என்னென்னமோ பண்றாங்கன்னா நான் சும்மா இருக்கேன் அப்படின்ற 10 நிமிஷம் லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு யாரோ ஃபண்டு வாங்கியிருப்பாங்க, வேற ஏதாவது பிசினஸ் வந்து டீம் பெருசாக்கிட்டு இருப்பாங்க, ரெவன்யூ பத்தி போட்டிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம இன்னும் பண்ணோம் அப்படின்னு வந்துடும் எனக்கு மைண்ட். உங்களோட பேசுனது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி ப்ரோ. அருணாச்சலத்தோட பேக் ஸ்டோரி பார்க்குறப்போ எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. 26 இயர் ஓல்ட், அப்பா அம்மா அவர் டீனேஜ்லேயே இழந்துட்டாரு. ஆனால் எந்த ஒரு டார்க்கர் சைடும் இப்போ ட்ரக்ஸ் ஆல்கஹால்லாம் இல்லாமல் எதுவும் போகாமல் சினிமாவை தன்னை மாரல் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இப்படி இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகி இன்னைக்கு லிங்க்டின்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து லிங்க்டின்ல எப்படி நீங்கள் க்ரோ ஆகணும் அவங்களுக்குன்னு ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இவ்வளோத்தையும் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 1 crore 2 crore கேட்குறேன் ப்ரோ. 2 crores பண்ணுறாரு. பட் உங்களோட ஏம் என்னது? 2 வருஷம் தான் கம்பெனி ஆரம்பிச்சு. 2 வருஷம் இயர் வந்து we did 1, செகண்ட் இயர் we did 2, தேர்ட் இயர் ஐ எம் for 3. ஸோ இந்த அளவுக்கு 2 கோடி 3 கோடி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வந்து, அதாவது இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி பிராண்ட் ஆகி நிற்கிறாரு. அதான் உண்மை. அருணாச்சலமோட ஸ்டோரி வந்து இன்ஸ்பயர் மீ லாட். உங்களுக்கும் அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டவுனான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட சர்க்கிளில் எந்த அளவுக்கு வந்து ஒரு டார்க்னஸ் இருந்தாலும் சரி, மைண்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட்டை பிடிச்சிங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் ரீல் எடிட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மூவியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்டர் பேசின ஒரு டைலாகாக இருக்கலாம். சொல்லிட்டு போட்டோம் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே வந்து லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் வரப்போ நான் அதுனா வாழ்க்கை ஒரு வட்டம்டா, தோக்குறவன் ஜெயிப்பான், கரெக்ட், ஆமாம் அப்படின்றவங்க. ஸோ இன்னைக்கு தோத்துட்டு நான் நாளைக்கு ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். இதெல்லாம் எழுதுறாங்களே ரைட்டர்ஸ், அவங்களாம் வந்து அனுபவிச்சு தான் எழுதுறாங்க. அதனால தான் நமக்கு அது இம்பாக்ட் ஆகுது. ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துருங்க, கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அருணாச்சலம் தான். ஸோ அருணாச்சலத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எதாவது கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்டுங்க, அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜென்சியை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாட்காஸ்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பாட்காஸ்ட்டை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.